அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் MIS ஏஜிங் ரிப்போர்ட் அண்டு பில்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு எக்ஸல் சீட்டில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஓப்பன் ஏ blank ஒர்க் புக். ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு blank ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ blank ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான காலம் ஹெட்டிங்ஸை ஃபஸ்ட்டு கொடுத்துக்கணும். சீரியல் நம்பர், amount of the bill, invoice date, இந்த செல் சைஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். due date, then days outstanding. இந்த ஹெட்டிங்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டேபிளாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபார்மேட் அஸ் டேபிள் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இதில் நிறைய டிசைன் இருக்குது. உங்களுக்கு தேவையான டிசைனை செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் மறக்காமல் மை டேபிள் ஹேஸ் ஹெட்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே ஹெட்டிங்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அப்போ இந்த மை டேபிள் ஹேஸ் ஹெட்டர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் க்ரியேட் ஆயிரும். இப்போ நம்ம தேவையான டேட்டாவை என்ட்ரு பண்ணிக்கலாம். அமௌண்ட் ஆஃப் த பில் என்ட்ரு பண்ணுறேன். தென் இன்வாய்ஸ் டேட், என்ன டேட்டில் அந்த பில் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற டேட்டை கொடுக்கணும். அதுக்கு நம்ம இந்த டேட்னுடைய ஃபார்மெட்டை சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த என்டையர் சி காலமோட டேட்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த சி அப்படிங்கிற இடத்துல வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மெட் செல்லுடைய ஃபார்மெட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் நம்ம ஷார்ட் டேட் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட்டை செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஒன்று 10/2019 இந்த இன்வாய்ஸ் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு டியூ டேட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு டியூ டேட் கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். டியூ டேட் இஸ் ஈக்குவல் டு இன்வாய்ஸ் டேட்டில் இருந்து 90 டேஸ் நார்மலாக ஒரு பில்லுக்கான டியூ டேட்டு, ஒரு 3 டேஸ் கிரேஸ் பீரியட். ஸோ டோட்டலாக 93 டேஸ் நம்ம அலோவ் பண்ணுறோம். இப்போது நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன டேட்டில் அமௌண்ட் நம்ம பே பண்ணணும், திரும்ப ரீபே பண்ண வேண்டிய டேட் வந்து இங்கே டியூ டேட்டுன்னு எக்ஸலில் கால்குலேட் ஆகி வந்திருக்கு. இப்போ எவ்வளோ டேஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்காக டுடே அப்படிங்கிற நம்ம ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். டுடே அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறது மூலமாக எவ்வளோ டேஸ் பில் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். டுடே அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கிறோம். மைனஸ் இன்னைக்கு டேட்லேருந்து இன்வாய்ஸ் டேட்டை நம்ம மைனஸ் பண்ணுறது மூலமாக எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து டேட் ஃபார்மெட்டில் வந்திருக்கு. நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்காக இந்த அப்படிங்கிற காலம் ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம். செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த செல்லுடைய ஃபார்மேட்டில் போயிட்டு நம்பர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம். இப்போது டெசிமல் பாயிண்டில் வந்திருக்கு. அதனால் நம்ம இந்த டெசிமலை டிக்ரீஸ் பண்ணுறது மூலமாக எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண முடியும்.